அவங்க மக டைரக்டர் ஐஸ்வர்யாவோட அந்த லால் சலாம் ஆடியோ லாஞ்சில் சொல்லியிருப்பாங்க, எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கண்ணெலாம் கலங்குவார். சரி, ஓகே, கண்ணெலாம் கலங்கிட்டாரு, நம்ம திருந்திடுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் புழுசட்டை மாறன்னு சொல்லுவார்ல, நாதஸ் திருந்திட்டான் போல அப்படின்ட்டு பார்த்தோம்னா, மறுநாள் ஏர்போர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு, சங்கிங்கிறது கெட்ட வார்த்தையெல்லாம் ஒன்றும் இல்லையா, அது நல்ல வார்த்தை தானே அப்படிங்கிற மாதிரி உடனே பேட்டி கொடுக்குறது. இது எப்படின்னா, எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கள் அப்பன் கூலுக்குள்ளே இல்லை அப்படின்ட்டு. குதில்னா வந்து இந்த அரிசியை கொட்டி வைக்கிற பானை இருக்குல்ல, பெரிய பானை இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஆள் ஒளிஞ்சிக்கலாம். ஆமாம், யாராவது வந்து கேட்டாங்கன்னா, எங்கள் அப்பன் கூலுக்குள்ளே இல்லையா, குதிலுக்குள்ளே இல்லைனாலே முதல்ல போய் குதிலத்தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா சங்கி இல்லையா அப்படின்ட்டு மறுநாளே போய் அவர் ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை இல்லையா. அப்போ தன்னை நடுநிலைவாதியாக காட்டணுங்கிறதுக்காக எங்கிட்டு போனாலும் ஒரு சலாம், இங்கிட்டு வந்தால் ஒரு சலாம், அங்கிட்டு போனால் ஒரு சலாம், பாஜகவுக்கு ஒரு சலாம், பாஜகவுக்கு ஆல்வேஸ் சலாம்.